ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ காரக்குழம்பு எப்படி வைக்கணுங்கிறத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு முருங்கைக்காவை இதே மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாமே ஒரே சட்டியில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அடுத்து மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை அது கூட கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி புளி கரைசலை கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி கட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வெங்காயம், அப்புறம் தேங்காய், ஜீரகம் கலந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு குழம்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், வெங்காயம், சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பவிஸ்னா விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.